சேலம் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் காவல்துறையினர் தற்போது சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஆளுநர் RN ரவி இன்று செல்ல உள்ள நிலையில் தற்போது காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்துறை பேராசிரியர் அலுவலகம் உட்பட 6 இடங்களில் தற்போது இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்காத ஆளுநர் இன்று துணைவேந்தர் உள்ளிட்ட பல்கலை நிர்வாகிகளை சந்தித்து பேச இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. முறைகேடு புகாரில் சிக்கியவர்களை ஆளுநர் சந்தித்து பேசுவதாக குற்றம் சாட்டி பல்கலைக்கழக ஊழியர்கள் இன்று போராட்டம் நடத்தியிருப்பதாகவும் ஏற்கனவே அறிவித்தார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குமரேசன். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு ஆளுநர் இன்று வரவுள்ள நிலையில் காவல்துறையினர் திடீரென சோதனை மேற்கொள்ள காரணம் என்ன? எந்தெந்த இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருது? அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதன் பூட்டர் பவுண்டேஷன் என்ற ஒரு தனியார் அமைப்பை தொங்குகிறார். அரசின் அனுமதி இல்லாமல், ஆட்சி மன்ற குழுவின் அனுமதி இல்லாமல் இந்த தனியார் பூட்டர் பவுண்டேஷன் தொடங்கப்பட்டு பல்வேறு தனியார் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து மோசடி நடப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகிறார். இதனிடையே அந்த பல்கலைக்கழகத்தில் சேலம் மாநகர காவல்துறையினர் இந்த பூட்டர் பவுண்டேஷன் தொடர்பான ஆவணங்களை பல்வேறு வகையில் அவர்கள் கைப்பற்றினார்கள். குறிப்பாக துணைவேந்தர் வீடு, அதே போல அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமான ஆவணங்களை கைப்பற்றினார்கள். அந்த ஆவணங்கள் தொடர்பாக பல்வேறு பேராசிரியர்களிடம் அவர்கள் விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணையின் அடிப்படையில் தான் இன்னும் சில ஆவணங்கள் அங்கு இருப்பதாக ஒரு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் தற்போது சேலம் மாநகர காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளார்கள். குறிப்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் 6 இடங்களில் 6 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை பேராசிரியர் பெரியசாமி அலுவலகம், கணனி அறிவியல் அலுவலகம், அதே போல இன்குபேட்டர் அலுவலகம் என 6 இடங்களில் 6 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் இந்த சோதனையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் இன்று பிற்பகலில் அவர் அதாவது ஆய்வு கூட்டம் ஒன்றை சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வைத்திருக்கிறார். குறிப்பாக ஜாமீனில் மோசடி வழக்கில் கைதாகி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ள துணைவேந்தர் இருக்கக்கூடிய அந்த அறையில் இந்த ஆய்வு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இது தொடர்பாக யாருக்கும் எந்தவித முன் அறிவிப்பும் அறிவிக்கவில்லை. குறிப்பாக பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கோ அல்லது ஆட்சி மன்ற குழுவுக்கோ ஆட்சி மன்ற பேரவைக்கோ எந்தவித தகவலும் இல்லாமல் இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நாளை இந்த பெரியார் யூனிவர்சிட்டி துணைவேந்தர் தொடர்பான அந்த ஜாமீன் வழக்கு நாளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வர உள்ளது, விசாரணைக்கு வர இருக்கிறது. அந்த சமயத்தில் இந்த சந்திப்பு என்பது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் தமிழ்நாடு மாணவர் பேரவை கூட்டமைப்பினர் ஒரு போராட்டத்தை அறிவித்து இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் போராட தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் சேலம் மாநகர காவல்துறையினர் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் 6 இடங்களில் தங்களது சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பூட்டர் பவுண்டேஷன் தொடர்பான ஆவணங்கள் ஏதாவது சிக்குகிறதா என்ற வகையில் இந்த சோதனையானது நடைபெறுகிறது. இந்த நிலையில் ஆளுநர் அவர்கள் வருவதும் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது சமூக ஆர்வலர்கள் மட்டுமல்லாமல் இந்த கல்லூரியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவர் மத்தியிலும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு கண்டன குரல்கள் அதிக அளவில் எழுந்திருக்கிறது. ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம் மாநகரின் பல்வேறு இடங்களிலும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் மாணவர்கள் கூட்டமைப்பின் போராட்டமானது தொடங்க இருக்கிறது. குமரேசன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.